Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. Okay? Right. So today I am going to teach you two important phrasal verbs in English. Okay? Look at and look for. Okay? So already I told you what is mean by phrasal verb. யாரா சொல்ல முடியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. phrasal verb அப்படினா என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். look at அப்படிங்கிறது ஒரு phrasal verb, look for அப்படிங்கிறது ஒரு phrasal verb. இத வந்து நம்ம ஏன் phrasal verb அப்படி நம்ம சொல்றோம்னா look அப்படிங்கிறது ஒரு verb. ஓகே? at அப்படிங்கிறது ஒரு preposition. ஒரு verb கூட எப்போ ஒரு preposition சேருதோ அதுக்கு பேரு தான் வந்து phrasal verbs. ஓகே? சோ நம்ம ஷார்ட்டா சொல்லணும் அப்படினா verb plus preposition. ஓகே? இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து phrasal verbs. ஓகே? சோ இந்த வெர்போட ஒரு preposition, ஓகே, வெர்போட ஒரு preposition வந்து சேரும்போது நமக்கு கிடைக்கிறது என்னது? phrasal verb. சோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டு phrasal verb பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். look at and look for. முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா look at. பார்க்கலாமா? Right. Today I am going to teach you the phrasal verb look at. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் பின்னாடி. look at. okay? look at. யாராவது வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த phrasal verb அப்படினாலே எல்லாருமே பயப்படுவாங்க. சோ நம்ம படிக்கும் போதும் பாருங்களேன், இந்த phrasal verb, phrases, இந்த வார்த்தையை கேட்டாலே இது என்னன்னே நமக்கு தெரியாம இருந்திருக்கும். phrasal verbனா ஒண்ணுமே கிடையாது, ஒரு verb கூட ஒரு preposition சேர்ந்திருக்கும். இங்க பாருங்க, look அப்படிங்கிறது ஒரு verb, at அப்படிங்கிறது preposition, join together அது ஒரு phrasal verb. look at அப்படின்னு நம்ம வாசிக்கணும். ஓகே? சோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா to move your eyes to see someone or something. to move your eyes அப்படின்னா உங்களோட கண்ணை திருப்பி ஒரு இடத்தை பாக்குறது. ஓகே? நம்மளோட ஐஸ வந்து இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே? பேசிட்டு இருக்கப்போ அவங்க நம்ம கிட்ட ஒன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ இங்க ஒருத்தன் இருக்கான். ஓகே, இப்போ நான் வந்து ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கேன். ஹாய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அப்போ அவன் வந்து உங்ககிட்ட சொல்றான், உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு ஒருத்தர், உங்ககிட்ட சொல்றாங்க, ஹே செந்தில், லுக் அட் ஹிம், அவனை பாரு. அந்த சைடு ஒருத்தன் போயிட்டு இருக்கானா, உங்களை கூப்பிட்டு சொல்றான், ஹே செந்தில், லுக் அட் ஹிம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, உங்களோட கண்ணை திருப்பி, ஓ அவனா அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அதுதான். ஓகே? டு மூவ் யுவர் ஐஸ் டு see someone. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவன் ஒன்னு சொல்றான், உங்களோட கண்ணை திருப்பி பர்டிகுலரா ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க. someone, ஒருத்தரை பாக்குறோம். ஓகே? look at him, அவனை பாரு. ஓகே? இப்போ வானத்துல ஒரு வினோதமா ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு. ஓகே? என்ன பறவைன்னு தெரியாது. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. ஓகே? இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா look at that bird, அந்த பறவையை பாரு. ஓகே? அப்ப என்ன பண்ணுவான் உங்க ஃப்ரெண்டு? உடனே அவன் திரும்பி ஆஹா மேல ஏதோ ஒரு வினோதமா ஒரு பறவை பறக்குதுன்னு பார்ப்பான். ஓகே? சோ அப்ப look at அப்படிங்கக்கூடிய phrasal verbக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட ஐஸ வந்து ஒரு டைரக்ஷன்ல இருந்து அப்படி பர்டிகுலரா அவங்களை அப்படி உத்து பாக்குறது ஒரு விஷயத்த. ஓகே? அப்புறம் வந்து இப்போ உங்கள்ட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கான், நீங்க புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க, ஹே லுக் அட் மை ஷர்ட், என் சட்டையை பாரு. ஓகே? இப்போ நீங்க வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்க, அவன் வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்கான். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? லுக் அட் மீ, என்ன பாரு. லுக் அட் மீ, என்ன பாரு. ஓகே? இப்போ உங்க கண்ணுல வந்து ஏதோ உங்களுக்கு கண் வலி இருக்கு. ஓகே? ஹே லுக் அட் மை ஐஸ், என் கண்ணை பாரு எப்படி ஆயிருச்சுன்னு. ஓகே? another example, look at my hair, என்னோட தலைமுடியை பாரு. நீ ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா நம்ம இப்படிலாம் சொல்லலாம். ஓகே? சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பர்டிகுலரா நீங்க பார்க்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன phrasal verb யூஸ் பண்ணணும் அப்படின்னா look at அப்படிங்கக்கூடிய phrasal verb யூஸ் பண்ணணும். ஓகே? தெரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். அவளை பாரு அப்படிங்கிறதுக்கு look at her. ஓகே? செந்தில பாரு அப்படிங்கிறதுக்கு look at செந்தில். ஓகே? இதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், இப்போ நீங்க சொல்லணும். ஓகே?
right? So here I have written three Tamil sentences. Okay, நான் தமிழ்ல வந்து ஒரு சில sentences எழுதி போட்டிருக்கேன். அதுக்கு look at அப்படிங்கக்கூடிய அந்த phrasal verb யூஸ் பண்ணி இப்போ நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆன்சர் தெரிஞ்சவங்க அமைதியா இருக்காதீங்க. ப்ளீஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இன் கமெண்ட். ஓகே, உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல கொடுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன், அவளை பார். ஓகே, பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? அவளை பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அதுக்கு நம்ம லுக் அட் அப்படிங்கக்கூடிய phrasal verb யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி யூஸ் பண்ணணும்? லுக் அட் அவளை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹேர். அவ்வளவுதான். லுக் அட் ஹேர், அவளை பாரு. இதே இது அவ போட்டு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவள் ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்னு அப்படி சொல்லுவீங்க. லுக் அட் ஹெர் ட்ரெஸ். ஓகே, அவளோட பேக்கை பாரு. லுக் அட் ஹெர் பேக். ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பேக், பை. நெக்ஸ்ட், என் கண்களை பார். ஓகே, என்னோட கண்ணை பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னுடைய கண்களை பார், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். லுக் அட் மை ஐஸ். ஓகே, என்னுடைய கண்களை பார். லுக் அட் மை ஐஸ். இதை இப்படி சொன்னா தப்பு. லுக் மை ஐஸ் அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, லுக் அட் மை ஐஸ். ஓகே, சோ பர்டிகுலரா ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறதுக்கு நம்ம லுக் அட் அப்படிங்கக்கூடிய அந்த phrasal verb யூஸ் பண்றோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். எப்படி இருக்கு? ஈஸியா தானே இருக்கு. நெக்ஸ்ட், அவனோட காரை பாரு. ஓகே, உங்க ஃப்ரெண்ட் வந்து புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்து நிப்பாட்டிருக்கான். சோ அவனோட காரை பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். எல்லாருமே கமெண்ட்ல சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. லுக் அட் அவனுடைய கார். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அவனுடைய கார். அவனுடைய அப்படின்னா என்னது? ஹிஸ். ஓகே, ஹிஸ் கார். லுக் அட் ஹிஸ் கார். அவனோட காரை பாரு. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. எனக்கு பின்னாடி எப்படி ரீட் பண்ணுங்க. லுக் அட் ஹேர், அவளை பார். லுக் அட் மை ஐஸ், என்னுடைய கண்களை பார். லுக் அட் ஹிஸ் கார், அவனுடைய காரை பாரு. ஓகே, இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு நான் லுக் ஃபார் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 2 சென்டென்சஸ் தான் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாம். என்ன பாரு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஒருத்தர் வந்து வேற எங்கேயோ திரும்பி பேசிட்டு இருக்காங்க, என்ன பாரு அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யூ ஹாவ் டு யூஸ் த phrasal verb லுக் அட். ஓகே, எப்படி சொல்லணும் அப்படின்னா, லுக் அட் என்னை அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீ. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, லுக் அட் மீ. இதுல வந்து நீங்க பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராமுவை பாரு, லுக் அட் ராமு. சீதாவை பாரு, லுக் அட் சீதா. ஓகே, சோ இந்த மாதிரி நேமும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட், அந்த அழகான பூனையை பாரு. ஒரு கேட் நின்னுட்டு இருக்கு, அந்த அழகான பூனையை பாரு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். அதுக்கு நம்ம வந்து லுக் அட் அப்படிங்கக்கூடிய அந்த phrasal verb யூஸ் பண்ணணும். சோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, லுக் அட் அந்த அழகான பூனை. அந்த அப்படிங்கிறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? தட். ஓகே, அழகான பூனை அப்படின்னா என்னது? பியூட்டிஃபுல் கேட். ஓகே, பியூட்டிஃபுல் கேட். ரைட், வாசிச்சு பாருங்க. லுக் அட் தட் பியூட்டிஃபுல் கேட். ஓகே, அந்த அழகான பூனையை பாரு. ரைட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்களா அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லேர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு கடைக்கு போயிருக்கீங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு. ஒரு ஒரு ஐ மீன் ஷெல்ஃப்ல வந்து ஒரு அழகான ட்ரெஸ் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்றீங்க, ஹே லுக் அட் தட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ், பியூட்டிஃபுல் ஷர்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்? உடனே திரும்பி அந்த மேல ஷெல்ஃப்ல பார்ப்பான். ரைட், அதுதான் அவனோட கண்ணை திருப்பி பர்டிகுலரா ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் a phrasal verb look at. Next I'm going to teach you look for. Okay, so next we are going to discuss about the phrasal verb look for. இது எப்படி வாசிக்கணும்? look for. Again, look அப்படிங்கக்கூடியது verb, for அப்படிங்கிறது என்ன அப்படின்னா preposition. Okay, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து phrasal verb. Okay, so meaning என்ன அப்படின்னு பாருங்க. To search someone or something. ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறது. ஐ மீன் யாரையோ தேடலாம், அல்லது ஏதோ ஒரு பொருளை தேடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து look for அப்படிங்கக்கூடிய அந்த phrasal verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன், இங்க பாருங்க. ஓகே, சோ இங்க பாருங்க, இங்க லுக் ஃபார் எழுதியிருக்கோம், இங்க லுக்கிங் ஃபார் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்க நினைக்க கூடாது. ஓகே, சோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்படின்னா லுக்கிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நம்ம ஐஎன்ஜி சேர்ப்போம். அதனால தான் நான் இங்க வந்து ஐஎன்ஜி சேர்த்திருக்கேன். லுக்கிங் ஃபார். ஓகே, ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸ்.
ஐ ஆம் லுக்கிங் ஃபார் ஹிம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல லுக்கிங் ஃபார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சர்ச்சிங். ஓகே, so I'm looking for him. நான் அவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். இதே இது நான் அவனை தேடுறேன் அப்படின்னு பிரசன்ட்ல சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? நான் அவனை தேடுறேன். அதை எப்படி சொல்லலாம்? இங்க ஐஎன்ஜி சேர்த்திருக்கோம், அதுக்கு தேவையில்லை. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். I look for him. Okay, I look for him. நான் அவனை தேடுறேன். ஓகே, I am looking for him அப்படின்னா நான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சோ ஒரு விஷயத்தை தேடுறது. இங்க வந்து அவனை அப்படிங்கிறது someone, something, ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டு சாவி எங்கேயாவது மறந்து வச்சிடலாம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? I am looking for my key. ஓகே, என்னோட கீயை தேடிட்டு இருக்கேன். I am looking for my shirt. நான் என்னோட சட்டையை தேடிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் நியூ ஜாப். நான் புதுசா வேலை தேடிட்டு இருக்கேன். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க தேடுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் அ ஃப்ரேசல் வெர்ப் லுக் ஃபார். கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா லுக்கிங் ஃபார். ஓகே, மோஸ்டா வந்து இது நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகே, ஐ எம் லுக்கிங் ஃபார் ஹிம். நான் அவனை தேடிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்டா வந்து we used to use continuous form. I mean looking for அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, next I have written two Tamil sentences here. Okay, so here you have to use the phrasal verbs look for. Okay, இங்க ஒரு சென்டென்ஸ் பாருங்க, நான் என்னோட கார் சாவியை தேடிட்டு இருக்கேன். ஓகே, அப்புறம் என்ன அர்த்தம்? டு சர்ச் சம்திங். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க தேடுறீங்க, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? லுக் ஃபார் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, தேடிக்கொண்டிருக்கிறேன், அது கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. இதுக்கு நான் டென்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? லுக் ஃபார் அப்படிங்கிறது பிரசன்ட் ஃபார்ம், பிரசன்ட்ல வந்து லுக் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லுக்கிங் ஃபார். ஓகே, எல்லாமே ஒண்ணுதான், இது கண்டினியூஸ் ஃபார்ம். தேடுகிறேன், இது தேடிக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. இங்கிலீஷ்ல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுவே போதும். ஓகே, இங்க பாருங்க, ஒன்னொன்னா எழுதலாம். சப்ஜெக்ட் என்னது? நான். கண்டினியூஸ் டென்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஐ. ஓகே, நெக்ஸ்ட் ஐ வந்தா கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? am. தேடிக்கொண்டிருக்கிறேன், ஐ am. சர்ச்சிங் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ அப்ரோப்ரியேட்டா இருக்காது. ஓகே, இப்படி சொல்லலாம், ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை கீஸ், ஐ எம் சர்ச்சிங் மை கீஸ், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்காது. ஓகே, தெளிவா இருக்காது. இப்படி ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணா அழகா இருக்கும், அதனால நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸை யூஸ் பண்றோம். ஓகே, ஐ ஆம் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன சொல்வீங்க? ஐ ஆம் லுக்கிங் ஃபார். வெறும் லுக்கிங் மட்டும் போட்டா போதாது. ஐ ஆம் லுக்கிங் ஃபார், எதை தேடிட்டு இருக்கீங்க? என்னுடைய கார் சாவியை. என்னுடைய அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? மை. எல்லாரும் ஆன்சர் போடுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஐ ஆம் லுக்கிங் ஃபார் மை கார் சாவி. இங்கிலீஷ்ல என்னது? கார் கீ. அவ்வளவுதான். ஓகே, ஓகே, சோ கார் வச்சிருந்தோம்னா அல்ல பைக் வச்சிருந்தோம்னா நம்ம எங்கேயாவது சாவி வச்சு நம்ம யூஸ்வலா தேடிட்டு இருப்போம். அப்ப நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். ஓகே, ஐ ஆம் looking for my car key. ஓகே, சோ looking for அப்படின்னா searching, தேடிக்கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அவன் புது வேலையை தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் வந்து புதுசா ஒரு வேலையை தேடிட்டு இருக்கான். ஓகே, சோ அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஓகே, he வந்தா ஆமா போடுவீங்க, is, he is. ஓகே, தேடிக்கொண்டிருக்கிறான், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? he is looking for. ஓகே, he is looking for, எதை தேடிட்டு இருக்கான்? புது வேலை. ஓகே, அப்ப என்ன சொல்வீங்க? he is looking for a new job. ஓகே, a new job, ஒரு புது வேலையை தேடிட்டு இருக்கான். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. he is looking for a new job. ஓகே, looking for. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிக்கலாமா? வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் இங்கிலீஷ்ல பேசும்போது ஈஸியா வரும். ஓகே, I am looking for my car key. He is looking for a new job. ஓகே, ஈஸியா இருக்கா? இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஓகே, சோ இதுல வந்து ஒரு 3 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். சோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போதும் டென்சஸ் அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது பிரசன்ட்ல சொல்லியிருக்காங்களா, இல்ல பிரசன்ட் கண்டினியூஸா, பாஸ்ட் கண்டினியூஸா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சோ டென்சஸ் நல்லா கத்துக்காதவங்க
தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போயிட்டு எல்லா டென்சஸுமே கத்துக்கோங்க. ஏன்னா டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சென்டென்ஸ் கரெக்டா நம்ம உருவாக்குறதுக்கு டென்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். சோ இங்க பாருங்க, நீ அவனை தேடுகிறாய், அவ்வளவுதான். நீ அவனை தேடுற, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நீ அவனை தேடுற. ஓகே, தேடுற, அவ்வளவுதான். தேடுகிறாய், இது பிரசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், ரொம்ப சிம்பிள். சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. தேடுகிறாய் பிரசன்ட் தான், அப்ப லுக் ஃபார் அப்படின்னு சொன்னா போதும். ஓகே, யூ லுக் ஃபார். அவனை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹிம், அவ்வளவுதான். யூ லுக் ஃபார் ஹிம், நீ அவனை தேடுகிறாய். நெக்ஸ்ட், நான் என்னுடைய சட்டையை தேடுறேன். நான் என்னோட சட்டையை தேடுறேன். நீங்க ஏதோ ஒரு ஷர்ட் போடணும், அயன் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்கேயோ வச்சிட்டீங்க, நீங்க தேடுறீங்க, அப்ப சொல்றீங்க நான் என்னோட சட்டையை தேடுறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள், தேடுகிறேன் அப்படின்னு இருக்கு. சோ சிம்பிள் பிரசன்ட்லயே நீங்க ஆன்சர் பண்ணலாம். நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ லுக் ஃபார். தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் லுக்கிங் ஃபார். தேடுகிறேன் அப்படின்னா ஐ லுக் ஃபார். எதை தேடுறீங்க? என்னுடைய சட்டையை அப்படின்னு இருக்கு, அப்ப மை ஷர்ட், அவ்வளவுதான். ரீட் பண்ணி பாருங்க. ஐ லுக் ஃபார் மை ஷர்ட். அவள் உன்னை தேடிக்கொண்டிருந்தாள். இங்க பாருங்க, அவள் உன்னை தேடிக்கொண்டு இருந்தாள். இது என்ன டென்ஸ்? முதல்ல தேடிக்கொண்டுன்னு வந்திருக்கு, அப்ப கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா என்ன கண்டினியூஸ்? பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? தேடிக்கொண்டு இருந்தாள், முடிஞ்சிருச்சு. தேடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ். தேடிக்கொண்டிருந்தாள் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, அப்ப என்ன ஆன்சர் வரும்? எல்லாருக்குமே தெரியும், அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she was. ஓகே, was ஏன் போட்டிருக்கோம்? இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். she was தேடிக்கொண்டிருந்தாள், looking for. உன்னை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? you, அவ்வளவுதான். she was looking for you, அவள் உன்னை தேடிக்கொண்டிருந்தாள். ஓகே, சிம்பிளா இருக்கா? you look for him, I look for my shirt, she was looking for you, அவள் உன்னை தேடிக்கொண்டிருந்தாள். சோ ஈஸியா இருக்கா? இப்போ உங்களுக்கு தெரியுதா லுக் அட் எங்க யூஸ் பண்ணணும், லுக் ஃபார் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ இதுல இருந்து நான் ஒரு சின்ன குவிஸ் கண்டக்ட் பண்ண போறேன். 5 கொஸ்டின் தான். ஓகே, நீங்க அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஆர் யூ ரெடி? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, so here is the quiz. Okay, I have written 5 questions here. Okay, 5 questions இருக்கு. so ஒவ்வொரு கொஸ்டினா நல்லா ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த டேஷ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பிளாங்க்ல எல்லாம் வந்து என்ன வரும்? லுக் அட் அப்படிங்கக்கூடிய phrasal verb வருமா, லுக் ஃபார் அப்படிங்கக்கூடிய phrasal verb வருமா, லுக்கிங் ஃபார் அப்படிங்கக்கூடிய phrasal verb வருமா அப்படின்னு சொல்லணும். so லுக் ஃபார், லுக்கிங் ஃபார் ரெண்டுமே ஒண்ணுதான். இது பிரசன்ட், இது பிரசன்ட் கண்டினியூஸ். ஐ மீன் பிரசன்ட்னு கூட சொல்லக்கூடாது, இது வந்து பிரசன்ட் ஃபார்ம், இது வந்து கண்டினியூஸ் ஃபார்ம், அவ்வளவுதான். ஓகே ரைட், ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 10 seconds டைம். क्वेश्चन நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, your time starts now. டைம் அப். ஓகே, சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ராமுவை பார் அப்படின்னு இருக்கு, ராமுவை பாரு அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? லுக் அட் அப்படின்னு சொல்லுவீங்களா, லுக் ஃபாரா, லுக்கிங் ஃபாரா? எல்லாருக்குமே தெரியும், பார் அப்படின்னு சொல்றதுக்கு என்னதான்? லுக் அட். லுக் அட் ராமு, ராமுவை பாரு. நெக்ஸ்ட், நான் என்னுடைய பேனாவை தேடிட்டு இருக்கேன். நான் என்னோட பேனாவை எங்கேயோ வச்சுட்டேன், தேடிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓகே, ஐ ஆம் blank my pen. blankல என்ன வரும்? தேடுறதுக்கு, தேடிட்டு இருக்கேன், தேடிக்கொண்டிருக்கிறேன், கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. தேடுறது, சர்ச் பண்றீங்க, அப்ப அதுக்கு என்ன வரும்? 3ல looking for is the correct answer. ஓகே, நெக்ஸ்ட், அந்த பைக்கை பாரு. அங்க ஏதோ ஒரு பைக் நிக்குது, அழகா இருக்கு, உடனே நம்ம சொல்றோம் அந்த பைக்கை பாரு அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பார்க்க சொல்றீங்க, அதுக்கு என்ன phrasal verb யூஸ் பண்ணுவோம்? look. look for கிடையாது, look at. ஓகே, look at. நெக்ஸ்ட், என்ன பாரு அப்படின்னு சொல்லணும். என்ன பாரு, பார்க்க சொல்றீங்க. ஓகே, அதுக்கு என்ன phrasal verb யூஸ் பண்ணுவீங்க? look. இதுக்கும் அதே தான், என்னது? look at. நெக்ஸ்ட், நான் புது வேலையை தேடிட்டு இருக்கேன். நான் புது வேலை தேடிட்டு இருக்கேன், புது வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஓகே, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வேலையை அல்லது புது வேலை, எதுனாலும் ஓகே. ஐ ஆம் லுக் அட் மை நியூ ஜாப் அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது ஐ ஆம் லுக் ஃபார்
a job, new job ன்னு சொல்வீங்களா அல்லது I am looking for a new job அப்படின்னு சொல்வீங்களா? Which one is correct? I am looking for. Okay, looking போட்ட தப்பு, for சேர்த்து தான் போடணும். ஓகேவா? அதான் phrasal verb. ரீட் பண்ணி பாருங்க. Look at Ramu. I'm looking for my pen. Look at that bike. Look at me. I'm looking for a new job. Okay, யாரெல்லாம் full mark எடுத்தீங்க? 5 out of 5. யாரெல்லாம் எடுத்தீங்க? கம்மியா எடுத்தனாலும் பரவாயில்ல, கரெக்டான மார்க்கை கமெண்ட்ல போடுங்க. பிகாஸ் அப்பதான் எனக்கு தெரியும் ஓகே இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஈஸியா இருந்ததா? எப்படி இருந்தது? யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆஸ் வெல். ஓகே, எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்க போறேன். அதோட ஆன்சரையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லிடணும். ஓகேவா? பாருங்க, ஈஸியான ஹோம்ஒர்க் தான். நான் என்னோட போனை தேடிட்டு இருக்கேன். இல்ல நான் என்னோட மொபைலை தேடிட்டு இருக்கேன். எதுனாலும் ஓகே தான். போன், மொபைல் அல்லது மொபைல் போன் எதுனாலும் ஓகே. ஓகே, சோ நான் பேச்சு வழக்கெல்லாம் எப்படி சொல்லுவோம்? நான் என்னோட போனை தேடிட்டு இருக்கேன், நான் என்னோட மொபைலை தேடிட்டு இருக்கேன், எப்படினாலும் வச்சுக்கோங்க. பட் இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? லுக் அட் யூஸ் பண்ணுவீங்களா, லுக் ஃபார் யூஸ் பண்ணுவீங்களா, லுக்கிங் ஃபார் யூஸ் பண்ணுவீங்களா? கரெக்டா யூஸ் பண்ணி உங்களோட ஆன்சர் ஃபுல் சென்டென்ஸ் எழுதி கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே ரைட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதே மாதிரி phrasal verb நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு நிறைய சொல்லி தரேன். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இங்கிலீஷ் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு இந்த 2 phrasal verb கத்துட்டீங்களா? இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Thank you my dear friends.